இன்று முதல் வெற்றி பெறுவது அப்படின்றது ரொம்ப 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 ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கைய சந்தோஷம் அப்படின்ற ஒரு பக்கத்தை என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? இனி படிக்கிற பக்கம் எல்லாம் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். கர்மாக்களை அழிக்கணும் அப்படின்னு எத்தனையோ இடத்துல நாம் நின்னோம், தவமும் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்மாக்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நாளாக மாறப்போகுது. நம்ம வயசில் சின்னவங்களா இருக்கிறவங்களும் நம்மளை மதிக்கலை, பெரியவங்களும் மதிக்கலை. ஸோ ஒரு மனுஷனாக கூட நம்மளை மதிக்கலை. நமக்குன்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், என்னைக்கு இவங்க எல்லாம் என்னை மதிப்பாங்க, நான் எப்போ இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பேன்னு. அதற்கு விடை தெரியாமலே இந்த விளக்கத்தை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்களா என்ன? ஆனால் கடவுள் உங்களை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. எல்லா விடையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு நீ சந்தோஷமாக போகணும். அதற்காகவே இன்னும் பல வருஷங்கள் வாழணும். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர், வேதனை, இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. அதை நீ புரிஞ்சிக்காம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு வைராக்கியமா அவர் நின்று இந்த பதிவை உங்களை கேட்க வைக்க போறாரு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம், என் உயிரின் உயிரானவர்களே, இங்கே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் சிலருக்கு அது சாத்தியம், பலருக்கு அது மிகப்பெரிய கனவு. வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன? அது சாயப்பாவோட உதவியோட துணையோட அதை எப்படி 100% நாம் தக்க வச்சுக்கலாம்? நம்ம வெற்றி பெறதால அந்த சந்தோஷம் பலருக்கும் கிடைக்கும். இதுவரைக்கும் நம்மளை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா பல தோல்விகளை நம்ம திரும்பி திரும்பி தந்தோம். அதனால் சின்னவங்களோ நம்மளை மதிக்கலை, பெரியவங்களோ நம்மளை மதிக்கலை, நம்ம வயசுக்கு இணையாக இருந்தவங்களோ நம்மளை மதிக்கலை. இது மாதிரி பலருக்கு பலவிதமான வருத்தம் இங்கே இருக்கு. அந்த வருத்தத்தை முறியடிக்க, வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி பெற நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோ. உங்களுக்கு வயசு என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் 10 வயசாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, 60 இருந்தாலும் கவலைப்படாதீங்க. 60க்கு அப்புறம் 100, 100க்கு அப்புறம் மறுபடியும் 0லேருந்து தான் நம்ம பிறக்க போகிறோம். கடவுள் கொடுத்த வாய்ப்பை
பயன்படுத்தினாதான் கடவுளுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். பெத்த குழந்தைங்க அப்பா அம்மா பேரை காப்பாற்றுற மாதிரி நடந்தால் தானே பெற்றவங்க பிள்ளைங்களை சந்தோஷப்படுவாங்க. பெற்றவங்களை அழிக்க வந்த பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும்? சந்தோஷமும் இருக்காது, அவங்க மேலே நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க. அப்போ அப்பாவோட விருப்பம் ஒன்றே ஒன்று தான், வாய்ப்பை எல்லா இடத்துலையும் பயன்படுத்து. உனக்கு இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு தான் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். வேதனையை சுமப்பதற்கு நான் உன் துணை அவசியமே இல்லை. சாயப்பான்றது ஒரு பாசிட்டிவ், ஒரு வைப்ரேஷன், ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு வெற்றி, ஒரு ஆனந்தம். இப்படி எந்தெந்த நல்ல வார்த்தைகள் இருக்கோ அத்தனையோட மறு உருவந்தான் அவர். அதை நாம் புரிஞ்சுக்கணும். உங்கள் கதையை கேட்குறதுக்கு அவர் சாதாரணமான மனிதர் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் பலம் பொருந்திய ஒரு ஆசான், ஒரு குரு. அவருக்கு எல்லா வித்தையும் தெரியும், ஒரு விஷயம் கூட பாக்கி இல்லை, அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். அதை நாம் புரிஞ்சுக்கணும். உங்கள் பிரச்சனைகளோட இருக்கா, பிரச்சனைகளுக்கு முடிவுகள் இருக்கான்றதை பொறுத்து நீங்கள் அவருக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஒரு பேஷண்ட் அப்படின்னா அந்த பேஷண்ட்டை அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சாதான் ரெக்கவரி ஆக முடியும். இந்த டாக்டர் என்ன சாகடிச்சிடுவான்னு சொல்லி இவர் ட்ரீட்மெண்ட்டு அவர்கிட்ட போனாங்கன்னா ரெக்கவரி ஆகாது, சொன்ன மாதிரியே நடந்துடும். ஏன்னா இவர் பயந்து இருக்கிறாரு, அந்த டாக்டர் காப்பாற்ற மாட்டாருன்னு. அத்தனை பேரை காப்பாற்றுறவர் ஒன்றை காப்பாற்ற மாட்டாரா, ஏன் என்னை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு நம்ம எதிர்கேள்விகள் கேட்கல. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அங்கே போனால் நீ முடிஞ்ச, இப்படி தான் ஒருத்தருக்கு ஆச்சுன்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டுருவாங்க. இவரோ முடிஞ்சோம் அப்படின்ற மாதிரி இவரும் நினச்சிப்பார். அதனால தான் ரெக்கவரி ஆகலை. ஏன்னா நம்பிக்கை வைக்கல, நம்பிக்கை இல்லைன்றதால கோஆப்ரேட் பண்ணலை அந்த பேஷண்ட்டு. அதே மாதிரி இங்கே சாயப்பாட குழந்தைகளாக நம்ம இருக்கோம், உண்மை, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒத்துழைக்கலை. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சரியான முறையில் ஒத்துழைச்சிருந்தா கப்பு உங்களுக்கு தான். நீங்கள் ஒத்துழைக்கலை, முழு சப்போர்ட் செய்கிறாரு சாயப்பா நம்ம இங்கே அத்தனை பேருக்கும். யாரெல்லாம் அவரோட காலை பிடிச்சிங்களோ கையை பிடிச்சிங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய பரிபூர்ணமான ஆதரவுன்றது இருக்கு. ஸோ அவர் ஆதரவு இருந்தாலும் ஒன்று தான், அவர் அருள் இருந்தாலும் ஒன்று தான், அவர் ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒன்று தான், நீங்கள் ஜெயிக்க போகிறதும் ஒன்று தான். ஸோ வின்னிங் மூமெண்ட்டு எங்கே மாறுது அப்படின்னா நம்பிக்கையை இழக்கிறீங்க. நம்பிக்கையை இழந்த உடனே நீங்கள் அவருக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால் தோல்வியை திரும்ப கொடுக்குறோம். இந்த தோல்வியை கொடுக்கறதால வெளியில் தலை காட்ட முடியல. போகிற இடத்துல எல்லாம் அவமானம் அப்படின்ற ஒரு பெயரே வாரி இறைக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு அவமானங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் வருதுன்னா அவன் எதையும் உருப்படியாக செய்யலை. சும்மா கர்மா மேலெல்லாம் பழியை தூக்கி போட முடியாது. நான் கர்மாவுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறேன், அதே நேரத்தில் எல்லாமே கர்மான்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கோ அது நாமே கண்ணில் மண்ணை தூக்கி போட்டுக்கிற மாதிரி. எல்லாத்துக்கும் கர்மானா உங்கள் செயலோட முடிவு தானே. ஒவ்வொரு செயலும் எப்படிப்பட்ட முடிவை தருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாழ்க்கை. அப்போ நம்ம பண்ண செயல்கள் மூலமாக தானே கர்மா முளைக்குது. நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பொறுத்து தான் மறுஜென்மம். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலே இந்த மறுஜென்மம் எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஓயாமல் உழைக்கணும். எதை வச்சு? நல்லதை நினச்சி உழைக்கணும். அவமானத்தை பொருட்படுத்தாமல் உழைக்கணும். பலனை எதிர்பார்க்காமல் உழைக்கணும். சுயநலம் பார்க்காம
இருக்கணும். மற்ற மனிதர்களுக்கு அன்பானவர்களாக இருக்கணும், இரக்கமானவர்களாக இருக்கணும். இது நிறைய சொல்லியாச்சு அன்பே சாயில். சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரத்தை நான் கடக்க விரும்பலை. அப்போ சாயப்பான்றவர் யாருக்கு உதவி செய்வாருன்னா, யார் அவருடைய குழந்தைகளா முழு மனதோட அவருடைய தொடர்பில் இருக்கிறாங்களோ, யார் அவருக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ, அவருக்கே அவர் வெற்றிக்கு துணை புரிவார். இதில் நம்ம நிறைய மறுக்கிறோம். இங்கே எல்லாருக்கும் சாயப்பா மேலே நம்பிக்கை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஒரு சில சந்தேகங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்கள் உழைக்கிற பயணம் தொடரும். உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெற்றிகள் பெறலாம். நம்ம எல்லா ஆடியோலையும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோம், உழைக்காமல் எதுவும் இல்லை. கர்மயோகம், விவேகானந்தர் இதில் கர்மயோகம்னு ஒன்று இருக்குது. ஒரு வேலை செஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த வேலையாகவே நீ ஆகுன்னு சொல்கிறாங்க. அருமையான ஒரு தத்துவம். அந்த தத்துவம் நீ அந்த வேலையாகவே மாறிடு. வேலை வேற, நீ வேற இல்லை. நீ இப்போ என்ன செய்கிறியோ நீ அதுதான். அதில் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காத. ஒரு ட்ராப்பு விழுந்தா கூட தண்ணி காலி ஆகிடும். எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு பானை, அந்த பானையில் தண்ணி இருக்குது ஃபுல்லாக, ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை போதாதா அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியெடுக்க? அப்போ பானையை ஓட்டையாகாமல் பார்த்துக்கணுன்னா மனசில் நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அந்த மனசை பாதுகாக்கணும். சாய்ராம் சேனலில் சொல்லியிருக்கோமே, தினமும் 3 மணிக்கு போகிற சேனலில், மனதை பாதுகாப்பாக வச்சிரு. மனதை மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் வச்சிருந்தா இந்த செடியை ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும், செடியே இருக்காது. மாடு மாடுகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனால் அந்த செடி, அந்த உயிர், அதை எடுக்கிற அளவுக்கு அந்த மாடு யமனாயிடக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ மனதை செம்மையாக வச்சுக்கணும், சிறப்பாக வச்சுக்கணும், ரொம்ப அழுத்தமாக வச்சுக்கணும். எந்தெந்த விஷயங்கள் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அழுத்தம் திருத்தமாக வச்சுக்கணும் அந்த மனதை. அப்படி வேலை செய்யும்போது நீ முழுசாக அந்த வேலையாக மாறிடு. நீ ஒரு டைலர் வேலை பார்க்குறியா, அந்த டைலர் துணியே நீ தான். அந்த துணி நீயாக இருந்து உன்னை சரி பண்ணுற மாதிரி நீ நினச்சிக்கோ. ஒன்ஸ் அது முடிஞ்சிடுச்சா வெளியில் வந்துடு, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நீ என்ன செய்கிற, சாப்பிட்றியா, அது நீ. இதை கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் 10 தடவை அந்த தொழிலையோ நீங்கள் செய்கிற தொழிலை கவனத்தோடு செய்யும்போது தான் அது உங்களுக்கு புரியும். சில ப்ராக்டிக்கலான விஷயத்தை நான் பேசும்போது அது நீங்களும் அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அப்போ வெற்றி யாருக்கு கிடைக்குது? யார் தன்னை அந்த செயல்கள் மூலமாக இணைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கே சாயப்பா வெற்றியை கொடுக்குறாரு. நீ செயலை தள்ளி வச்சிட்ட அப்படின்னா வெற்றி இல்லை. உன்னோட செயலை ஏதோ வேண்டா வெறுப்பா பண்ணா வெற்றி இல்லை. நீ செயல்படும் போது கண்டதனை யோசிச்சுட்டு இருந்தா வெற்றி இல்லை. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது சில நேரத்தில் சாங்ஸ் போடுவேன். அந்த சாங்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த எக்ஸசைஸ் போட்டு இழுத்துடும். 5 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸசைஸ் 8 மணி வரைக்கும் இழுக்கும். அதே பாட்டெல்லாம் போடாமல்
வேற எந்த ஞாபகமும் இல்லாமல் கரெக்டாக கவுண்ட் பண்ண 40 நிமிஷம் அந்த 3 மணி நேரம் செய்யக்கூடிய அந்த ஒர்க் அவுட்டை அந்த 40 நிமிஷத்தில் அதை விட என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது. ஸோ டைம் மிச்சமாகுது. அப்போ அந்த 3 மணி நேரம் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் எப்படி இருந்ததுன்னா, உன் மனசு ஃபுல்லாக, அதாவது என் மனசு ஃபுல்லாக பாட்டில், அந்த வரியில், அந்த ஆக்டரு, அந்த மியூசிக்கு, இது பலவிதமான பரிமாணத்தோடு நான் பார்க்குறேன். அந்த இதை பார்த்துக்கிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ என்னோடய கவனத்தை நான் எங்கே வைக்கிறேன்னா, 60-70% வெளியிலையும் மீதி இருக்கிற சின்ன சதவீதம் உள்ளேயும் வச்சு நான் பண்ணுறேன். இப்போ நான் பாட்டு கேட்கல, எதுவும் பண்ணலை. எனக்கு தேவையானது 40 நிமிஷம். அதை நான் ஃபீல் பண்ணேன். என்னோடய பாடி சேஞ்சஸ் எனக்கு நல்லா தெரியுது. அந்த சுறுசுறுப்பு 3 மணி நேரம் பண்ணாலும் எனக்கு அந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனால் அந்த 40 மினிட்ஸில் செய்யக்கூடிய அந்த ஒர்க் அவுட்டு அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். ஏன்னா கவனத்தை நான் வச்சேன் எதில்? உடற்பயிற்சியில். உடற்பயிற்சின்றது சாதாரணமான விஷயம். தொழிலை விட கம்பேர் பண்ணும்போது தொழில் நமக்கு துட்டு சம்பாதிக்கிறது. ஆனால் உடற்பயிற்சின்றது ஒரு உடம்பை சரியாக வச்சுக்கிறது, அவ்வளோதான். ஆனால் உடல் இருந்தால் தான் துட்டை சம்பாதிக்கும், அது வேறு விஷயம். பட் உடற்பயிற்சி செய்கிறது பெருசா இல்லை சம்பாதிக்கிறது பெருசா அப்படி கணக்கு வரும்போது சொல்கிறேன். ஒரு உடற்பயிற்சிக்கே உன்னோட கவனத்தை நீ முழுக்க அதில் வச்ச உனக்கு சூப்பராக இருக்குது. அப்போ நீ உழைக்கிறதில்ல அந்த கவனத்தை முழு அளவில் வச்சா நீ சிறப்பான இடத்துக்கு போவியா மாட்டியா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வெற்றியை ஈஸியாக தக்க வச்சுக்கலாம். பல பேரோட புலம்பல், நான் உழைக்கிறேன் ஆனால் வெற்றி பெற முடியல. நீ உழைக்கிற, நீ உழைப்பையும் உன்னையும் பிரித்து பார்க்குற, அதனால் வெற்றி பெற முடியல. உழைப்பையும் உன்னையும் ஒன்றாக்கு. உன் எண்ணங்கள் மூலமாக தான் நீ செயல் புரிகிற. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது விருப்பப்பட்டு வேலை செய்யும் போது கிடைக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே அதை அடைய முடியாது. இங்கே உழைக்கிறவங்க சிலர் மட்டும்தான் ஜாம்பவனம் ஆகுறாங்க, பலர் ஆகலைன்னா அதுக்கு காரணம் இதுதான். வெற்றி பெறணும் அப்படின்னா இதுதான் வெற்றி. உன்னோட பொசிஷன் என்ன? ஓகே, ஒருவேளை ஒரு 60 வயசு ஆகிட்டோம், 70 வயசு ஆகிட்டோம், இப்போ எனக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போது கடவுள் எப்போ வேணாலும் உங்களை அழைக்கலாம். இன்னும் 1 வருஷத்தில் அழைக்கலாம், இன்னும் 10 வருஷத்தில் அழைக்கலாம், 20 வருஷத்தில் அழைக்கலாம். இந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலம். அப்படி என்ன செய்ய முடியும்? கடவுளை தியானிக்கிற நேரம். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு உழைப்பங்க தேவையில்லைன்னா நோ ப்ராப்ளம். உழைக்க முடிஞ்சால் உழைக்கலாம், உழைக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை. நல்ல தியானங்கள் செய்யலாம், அப்பப்போ பிரார்த்தனைகள் செய்யலாம். நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள். 1 ஹவருக்கு ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள். எல்லா பெண் குழந்தைகளும் நல்லபடியாக இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும். பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் பிரார்த்தனை செய்கிறதால பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதெல்லாம் உண்மை. நான் இங்கே பிரார்த்தனை செஞ்சால் ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த பிரார்த்தனை போய் சேரும். எந்த குழந்தை எனக்கு பாதுகாப்போடு இருக்கணும்னு நினைக்குதோ அந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த குழந்தையோட மனசில் போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நாம் நினச்சிட்ருக்கோம் பிரார்த்தனைன்றது சும்மா அப்படின்னு. பிரார்த்தனைன்றது மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது. பிரார்த்தனையாக வச்சு தான் மகாத்மா காந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னும் போது அந்த பிரார்த்தனையோட வலிமை தெரியாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களால் எந்திரிக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, கண்கள் எல்லாம் என்னால் பார்க்கவே முடியல, காட்சிகள் தெரியல அப்படின்னா கூட உங்கள் மனது கண் மூலமாக
சாய்பாவை தரிசிச்சுக்கிட்டே இருங்க. சாய்பா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. சாய்பாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இன்னும் 10 வருஷம் நீங்க கேரண்டியா வாழ்வீங்க, சந்தோஷமா வாழ்வீங்க, மன நிம்மதியோட வாழ்வீங்க, ஆரோக்கியத்தோட வாழ்வீங்க. எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு. எனக்கே நாளைக்கு 80 ஆச்சுன்னா 90 ஆச்சுன்னா அப்போ என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் சிறப்பாக செய்வேன். உழைச்சி தான் செய்யணுன்றது கிடையாது. ஒரு 90 வயசு ஆயிடுச்சு, நான் படுத்த படுக்கையே ஆயிட்டேன் அப்படின்னா கூட அந்த நேரத்தில் சாயப்பாவோட நாமத்தை சொல்லலாம். அது சொல்றதுக்கு ஆட்கள் யாரும் தேவையில்லையே. நம்ம வாழ்க்கையில் நடந்த சாயப்பா நமக்கு மிராக்கிள்ஸ் பண்ணதை அதையெல்லாம் நினச்சி பார்க்கலாம். இப்போ நீங்கள் 40 வயசில் இருக்கீங்க, உங்களுக்கு 80 ஆகும், 90 ஆகும். அப்போல்லாம் இதெல்லாம் நினச்சி பாருங்க. இப்படி ஒருத்தர் பேசினாரு, இப்படி கமெண்ட் நம்ம பண்ணோம், இதெல்லாம் நினைக்க நினைக்க உங்களோட மனசில் ஒரு நம்பிக்கை பெருகும். 90 வயசானவங்க ஒன்று 9 வயசு ஆகிட முடியாது. ஆனால் 90 வயசுலையும் உங்களால் சிறப்பாக உங்கள் மனதை போற்றி பாதுகாக்க முடியும். ஏன்னா மனது அப்படின்றது ஒரு பரிசுத்தம் வாய்ந்ததாக இருக்கணும். அந்த இடத்துல பயம் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது. எங்கே நம்மளை சீக்கிரமாக மேலே கூட்டுப்பாங்களோன்னு சொல்லி ஒரு படபடப்பு இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் கூப்பிடு, ஐ எம் ரெடி. என்னுடைய கடமையை இந்த பூமியில் என்னால் சிறப்பாக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சிட்டேன். அடுத்த ஜென்மத்தை, நல்ல ஜென்மத்தை எனக்கு நீ கொடு. நல்ல மனுஷனா, நல்ல மனுஷியா நான் வாழணும், நல்லா உழைக்கணும். எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்வதை நான் நிறுத்தக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நீங்கள் செய்யணும். எப்போ உங்களுக்கு படுத்த படுக்கையாக இருக்கிற காலத்தில் இது இப்பயே நீங்கள் சொல்லிக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. காற்றுல மூச்சு உள்ளேயும் வெளியிலையும் போகும்போது நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போ இந்த தருணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கூட வீட்டில் யாராவது வந்து பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. பாட்டியோ தாத்தாவோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் போய் பாட்டி தாத்தா என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க உங்கள் வார்த்தைகளை கேட்குறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு நம்பிக்கை கொடுங்க. திரும்ப சொல்கிறேனே, நல்ல விஷயத்தை நம்ம நினைக்கிறது பேசுகிறது எல்லாமே அதுவாக மாறிட்டா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை நம்ம கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். சாதாரண விஷயத்தில் இருந்து தான் பெரிய விஷயங்கள் நடக்கும். பெரிய விஷயத்துக்கு தனிப்பாதை, சாதாரண விஷயத்துக்கு தனிப்பாதை கிடையாது. இந்த பாதையில் ஆரம்பிச்சு தான் அந்த பாதை தொட முடியும். அந்த பாதையை ஸ்ட்ரெயிட்டாக யாராலையும் தொட முடியாது. 100வது படிக்கட்டில் தான் நம்ம வெற்றி இருக்குதுன்னா 1வது படிக்கட்டை ஏறினாதான் 100வது படிக்கட்டு. 100வது படிக்கட்டுக்குன்னு ஏதாவது ரூட்டு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா பார்த்துட்டு தான் இருப்பீங்க, ஏறவே முடியாது. அப்புறம் நினச்சிருப்பீங்க 1வது படிக்கட்டை ஏறி இருந்தால் 2வது படிக்கட்டை ஏறி இருக்கலாம், இனிமேல் 98வது படிக்கட்டை ஏறி இருந்தால் 99வது ஏறி இருக்கலாம், 99 ஏறி முடிச்சா 100வது ஏறி இருந்திருக்கலாமே. இது தெரியாமல் போயிடுச்சு. சொல்கிறோமா இல்லையா? ஒரு பாதையே இல்லை, அந்த இடத்துல பாதை இருக்குதான்னு தேடுறதுலையே ஒரு மனுஷனோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இதுதான் மனுஷன் கடைசியாக கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம். அப்போ நீங்கள் அந்த 100வது படிக்கட்டை ஏறாதான் அடுத்த ஜென்மத்தில் அந்த அறிவு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலையும் இதே மாதிரி தான் தேடிக்கிட்டே இருப்பீங்க. எப்போ நீ இன்னமா தேடிக்கிட்டே இருக்கேன்னு கடவுள் கேட்பாரு. அப்போ இந்த ஜென்மத்தில் அத்தனையும் அனுபவத்தை வாங்குங்க.
அனுபவத்தை வாங்கினாதான் மனசில் ஆழமான சில விஷயங்கள் பதிஞ்சாதான் நம்ம வரக்கூடிய ஜென்மத்திலையும் சரி, வரக்கூடிய நாட்களையும் சரி, அதை நாம் சிறப்பாக ஆக்கிக்க முடியும். இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? வெற்றி பெறணும். எல்லாருக்கும் ஆசை. பெற முடியலன்னா வெற்றி பெறணுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னால் வெற்றி கிடைச்சிடுமா? அப்படி கிடைச்சிருந்தா எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அத்தனை பேரும் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கணுமா இல்லையா? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அவங்களும் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய சொத்து இருக்குது, பெரிய சொந்தம் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க மாமா இருக்காங்க, அவங்க சித்தப்பா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்க தம்பி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுறாங்க. ஆனால் நானும் தனிப்பட்ட முறையில் இருக்கேன், எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல. இப்படி யாராவது நம்ம அன்பே சாயில் இருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்குது, எனக்கு யாரும் இல்லை, அதனால தான் என் வாழ்க்கை துன்பத்தில் இருக்குது, என்னை தூக்கி விட ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு பட்டோன்னே டக்குன்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் சொல்லணும், ஸ்மார்ட்டாக சொல்லணும்லாம் யோசிக்க வேண்டாம். உண்மையாக பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. இதுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட்னஸ் தேவையில்லை. இது இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் என்ன பதிலை சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்கறதுக்கு. இது உங்கள் மனசில் நான் பேசக்கூடிய வார்த்தைகள். உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்றதை எனக்கு முக்கியம். உங்கள் புத்தி என்ன சொல்லுதுன்றது முக்கியம் இல்லை. உங்கள் மனசு என்ன சொல்லுது? புத்தி சொல்ல அப்போலாம் இல்லை, நம்ம திறமையெல்லாம் வாழ்ந்துடலான்னு. அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா அது வேலைக்காகாது. உங்கள் மனசில் என்ன விஷயங்கள் இருக்குது அதுதான். அப்படி உங்கள் மனசு சொல்லுச்சுன்னா அது சுத்த போய் அது அப்படி அந்த உண்மையை நம்ப வச்சுட்டாங்க. யாரோ ஒரு பொய்யானதை உண்மைன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சுட்டாங்க. சாப்பிடலைன்னா யார் பிடிப்பாங்க? எதிர் வீட்டுக்கார மாமா பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொன்னோன்னா அந்த மாமாவை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வைத்த நெருப்பு கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாமாவை வில்லனாக ஆக்கிடுவாங்க நம்ம அம்மா அப்பாக்கள். பாவம், அவர் நல்ல மனுஷனாக இருப்பார். அவர் அது ஒரு பூச்சாண்டி. குழந்தைங்களாக இருக்கும்போதே நம்மளை பயப்படுத்திட்டாங்க. இது அம்மா அப்பா பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஆரம்பித்த பயம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சிடணும், இல்லாட்டா பயம், அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி தயவு செய்து வளர்க்காதீங்க குழந்தைங்கள. அன்போடு வைங்க, கண்டிப்போட வைங்க. ஆனால் பயத்தை மட்டும் தயவு செய்து காட்டிடாதீங்க. குழந்தையோட எதிர்காலத்தை வீணடிக்காதீங்க. இப்போ சொன்ன மாதிரி பொய்யானதை நீங்கள் உண்மை நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. யாருடைய துணையும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்கலான்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வேர்ல்டு கப் இங்கே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. யாராவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அதுக்கு தான் வேர்ல்டு கப்பில் நான் எல்லா மேட்சும் பார்த்தேன். ஒருவேளை என்னால் அந்த டைமில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பார்க்க முடியலன்னா நான் மறுபடியும் அந்த டிவியில் ஹாட்ஸ்டார் அந்த ஆப்பில் மறுபடியும் ஃபுல்லாக பார்ப்பேன். எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பார்ப்பேன். ஆனால் ஃபைனல் நான் பார்த்தேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்தியா ஜெயிக்கும். நம்ம நாட்டு பிரதமர் கூட வந்திருந்தாங்க. அவரோட ஊரில் தான் நடந்தது, அவருடைய ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹோப்பு, கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சா எல்லாருக்கும் பெருமை தானே. அப்போ நாட்டோட பிரதமருக்கு பெருமையாக தானே இருக்கும். அதனால தான் அவருடைய இடத்துலையே வச்சு ஸ்டேடியமில் அவரோட பேரில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு? யார் ஜெயிச்சா? யாருமே நினச்சி பார்க்க முடியல. யாருமே நினச்சி பார்க்க முடியல. இது வரைக்கும் சும்மா பயங்கரமாக அடித்த அடிலாம் சான்ஸே கிடையாது. இந்தியா இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்குதா அப்படின்ற அளவில் மூக்கு மேல வரல வச்சோம். ஆனால் ஃபைனலாக இந்தியா வெஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னும் போது அதெல்லாம் எதுக்குங்க பார்க்குறியா, இந்தியா தாங்க ஜெயிக்கும் சொன்னவங்க பல கோடி பேர். ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் கூட கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. சாரி, ஆஸ்திரேலியா அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் கூட நினச்சிருப்பாங்க.
அதில் பாதி பேர் நினச்சிருந்தாலும் மீதி பாதி பேர் அப்படி நினச்சிருந்தாலும் மீதி பாதி பேராக நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியா மற்ற நாடுகள் அத்தனையும் கப்பு டெஃபினட்டாக இந்தியாவுக்கு தான் அப்படின்ற ஒரு தாட்டு. அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கும், நம்ம கேப்டனாக இருக்கட்டும், வைஸ் கேப்டனாக இருக்கட்டும், பவுலராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் தோணுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை கிரிக்கெட் பார்க்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருந்தாங்க. ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு 10 பேர் மட்டும்தான் ஆஸ்திரேலியன்ஸ் பார்வையாளருக்கு வரிசையில். 10, அதிகபட்சமாக 100 1000 வச்சுக்கலாமே, 1000 பேர். மீதி 1,50,000 பேரில் 1000 பேர் கம்மி பண்ணால் 1,49,000 பேர் இந்தியா ஃப்ளாகை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸையும் ஒரு நல்ல கரகோஷம், ட்ரம்ஸ். அங்கே ட்ரம்ஸ் மணி அவர் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன், சரி தெரியல யார் ட்ரம்ஸ் வாசிச்சாங்கன்னு. அவங்க இவங்க அத்தனை பேரும் உட்காந்துக்கிட்டு பிரம்மாண்டமான நிலையில் இருக்காங்க. 12 பேர் 11 பேர் ஸ்டேடியத்தில் உள்ள பிளேயர்ஸ். இவங்க மனநிலை எந்த அளவுல இருக்கும்? இத்தனை பேர் சப்போர்ட்டிங். நம்ம தோற்றுருவோன்ற தாட் அவங்களுக்கு வரல. நாம் ஜெயிச்சிடுவோம், இந்த சத்தத்தை நான் அமைதியாக்குவேன்னு அந்த கேப்டன் சொன்னது. யார்? ஆஸ்திரேலியன் கேப்டன். அந்த சத்தத்தை நான் அமைதியாக்குவேன். எப்படி அமைதியாக்க முடியும்? அவங்கள அவுட் ஆக்குவதன் மூலம். இந்தியா ஆடிச்சு, எதிர்பாராத 2-3 பிளேயர்ஸ் சரியாக அடிக்கலை. ரோஹித் மொத்தம் அடித்தாங்க, விராட் அடித்தார். அதுக்கப்புறம் யாரும் சொல்கிற மாதிரி யாருமே ப்ளே பண்ணவே இல்லை. ரொம்ப 240, 249 அந்த ஸ்கோரில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பவுலிங்கில் அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, பவுலிங்கில் செமையாக வந்துடலாங்க, ஜெயிச்சிடலாங்க. இது நல்லா கேட்டுக்கோங்க. இது எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, எல்லாத்துலேயும் ஆன்மீகம் இருக்குது. ஆன்மீகம் இல்லாத இடன்றது எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கணும். அப்போ ஆஸ்திரேலியன்ஸ் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே செகண்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டு, எல்லோரும் கரகோஷம் ஆ ஊ ஆ ஊன்னு. அடுத்த ஒரு விக்கெட்டு, அடுத்த 2 ஓவருக்குள்ளே சான்ஸே கிடையாது, 100லே சுருட்டலாம் அப்படி. ஏற்கனவே நம்ம சுருட்டி இருக்கோம்ல அந்த மேட்ச்சில், 100, 150 முடிச்சிருக்கோம். அந்த தாட் இன்னும் கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக ஒரே சவுண்டு, மழை சவுண்டு, பயங்கர சவுண்டு. இந்தியா வின் பண்ணிடுச்சு, வின்னு அந்த வானளவில் அந்த சவுண்டு. ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கும்போது வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? மெயினான 2 விக்கெட் போயிடுச்சு, இன்னும் 2 விக்கெட் 3 விக்கெட் ஆடும். எத்தனை கரகோஷம்! இவங்க மத்தியில் நம்ம ஆடணுமேன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு அந்த தைரியம் இயல்பாகவே எந்த மனுஷனுக்கும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இருந்துச்சு. வந்தாங்க, ஒரு பேட்ஸ்மேன் அடி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஒரு சிக்ஸர் அடிக்கும்போது கிரவுண்டில் நிசப்தம். 100 எடுக்கும்போது நான் ஒரு 8-10 பேரோட பார்த்துட்ருக்கேன் மேட்ச். நான் கை தட்டுனேன், மீதி 8 பேர் கை தட்டலை. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை 100 எடுக்கும்போது 9 பேரோ 10 பேரோ உட்காந்து பார்த்துட்ருக்கோம். நான் மட்டும் எந்திரிச்சு நின்று கை தட்டினேன். அவங்க என்னடா ஆஸ்திரேலியன் அடிக்கிறாங்க, நீ கை தட்டுறியே அப்படின்னு கேட்க நான் சொன்னேன், எவ்வளோ ப்ரெஷர்லேயும் தன்னந்தனியாக நின்று எதிர்த்து போராடி ஜெயிச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதையே உங்களுக்கு புரியல அப்படின்னு. இருந்தாலும் நம்ம இந்தியா நாட்டில் விளையாண்டு இந்தியாவில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க இந்த நாட்டில் விளையாண்டு கப்பை வாங்கிட்டு போகிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம சொந்த மண் தோத்தடிச்சுன்னா விட்டுற முடியுமா? அதுக்காக திறமை இல்லைன்னு அவங்கள ஒத்துக்க முடியுமா? தனியாக நின்று போராடி கிட்டத்தட்ட அந்த மேட்ச் ஃபுல் பாலை கூட எடுக்கலை. ஐ திங்க் 10 ஓவருக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்ணாங்களா இல்லையா? ஸோ நம்ம திறமைன்றது ஒன்று இருக்குது, அதை மறக்காதீங்க. வெறும் சத்தத்தை வச்சு மட்டும் மயங்கிடாதீங்க.
இதெல்லாம் ஒரு படிப்பினை நமக்கு கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. ஒரு விஷயத்திலும் ஆராய்ச்சி பண்ணுங்க. எனக்கு ஒரு அசாத்தியமான விஷயம் அப்போ தான் தோணுச்சு. நான் வாழ்க்கையில் தோத்துட்டே இருக்கும்போது நான் யோசித்தேன், நம்ம கூட நின்று கை தூக்கி உதவுறதுக்கு யாருமே இல்லை. நண்பர், சொந்தம் எல்லாம் தேட வேண்டியதாக இருக்குது, எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. இப்போயும் அவங்கள தப்பு சொல்லலை, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். என் பிரச்சனைகளை நீ பாருன்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கும் இல்லைங்க, பாவம். அப்போ நான் யோசித்தேன், இவருக்கெல்லாம் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு. அப்புறம்தான் சாயப்பா வந்ததுக்கப்புறம் யார் இருந்தால் என்ன, யார் இல்லைன்னா என்ன, நம்ம சாயப்பா இருக்காரு, நமக்கு தொழில் இருக்குது, நமக்கு கடந்த கால அனுபவங்கள் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு எப்படி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அந்த ஒரு நம்பிக்கையோட நின்று அடித்து அந்த கப்பை வாங்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி நானும் நம்பிக்கையோடு நின்று விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். விளையாட்டு இன்னும் முடியல, எப்போ என் உயிர் முடியுதோ அப்போ விளையாட்டு முடியும். ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். அப்போ யாருமே இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் சும்மா இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட தோல்வியை அடுத்தவன் மேலே தூக்கி போடுறதுக்கு சமம். எப்படி அந்த பிளேயர்ஸ் நின்று அடித்தாங்கன்றதை மட்டும் பாருங்கள். யாராவது மேட்ச் பார்க்கலன்னா அந்த ஃபைனல் நிச்சயமாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவில் உங்கள் மனசில் கொண்டு போய் தொடுதுன்னா அது கொஞ்சம் விஸ்வலைஸாக பார்த்தா, அதாவது அதை காட்சியாக பார்த்தா அது உங்களுக்கு புரியும். உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியா தோன்றுச்சுன்றதை கவலை விட்டுட்டு ஆஸ்திரேலியன் ஜெயிச்சாங்க இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் ஜெயிச்ச மாதிரியே இருக்கும், அங்கே நீங்கள் ஜெயிப்பதற்கு உண்டான ஒரு வழியாவது கொடுக்கும். ஸோ வெற்றின்றது இப்படி தான். 10 பேர் சேர்ந்து தூக்கி விடுறது வெற்றி கிடையாது. தனியாக நின்று எதிர்த்து நின்று போராடி சாயப்பாவோட துணை கொண்டு முறியடிக்கிறது தான் வெற்றி. அந்த வெற்றியை உங்கள் வசத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையோட வழியை, பாதையை அத்தனையும் மாற்றி ஒரு நிலையான இடத்துக்கு நீங்கள் போகணும்னு சாயப்பாவோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தாதான் நீங்கள் சாயப்பாவோட குழந்தைங்கன்றதை மறந்துடாதீங்க. ஸோ நல்ல அற்புதமான விஷயங்கள் நம்ம அன்பே சாயில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே மனதோட நாம் அத்தனை பொறுப்புகளை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டால் எப்படி உலகக்கோப்பை நாம் அவங்க வென்றார்களோ அதை விட வாழ்க்கைன்ற கோப்பையை நாம் வெல்லுவோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.